ஃபர்ஸ்ட் டோல். நைட்டு திடீர்னு பார்த்தா நானும் வரேன், நீங்க இல்லாம 2 நாள் நான் எப்படி இருக்கோம் வந்து. என்னதான் சிட்டி லைஃப்ல இருந்தாலும் இந்த மாதிரி வயல் லைஃப் வந்ததுவே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குல்ல. அப்படியே மைண்ட் பீஸ்ஃபுல்லா ஆயிடுது. செம கூட்டம் போல இருக்கு கோவில்ல. மசாலா தோசை ஏதோ சட்னி கொடுத்துருவாங்க. இது என்னன்னு கேட்குறாங்க. கார சட்னி நல்லா இருக்கு, சூப்பராக. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சிலையை வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ஆஞ்சநேயர் பார்த்துட்டோம், சாய்பாபாவும் பார்த்துட்டோம். லொக்கேஷன் வேற லெவலில் இருக்கு. இது வந்து ஸ்நாக்ஸு சாப்பிட்றது உள்ளது. எதுவும் இல்லைல்ல, கரெக்டாக இருக்கு. இந்தாங்க. சரி பாய் பாய் போயிட்டு பரவாயில்ல. பாய் பாய் பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டைம் இப்போ வந்து 7 o'clock ஆகுது. காலையிலேயே நாங்கள் கிளம்பிட்டோம் வெளியில். எங்கே கிளம்பியிருக்கோம்னா ஒரு ட்ரிப்பு தான், பைக்கு ட்ரிப் போயிட்டுருக்கோம். லாங் ட்ரிப். அது எங்கன்னா நம்மளுடைய திருப்பதிக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் இப்போ என்ஜாய் பண்ண போகிறோம். ஆமாம், அது நாங்கள் 2 பேர் மட்டும் தனியாக போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக செலவு வரேன்னு தான் சொல்லிட்டு இருந்தா, பட் பைக்கில் வந்து இடம் பத்தாதுன்றதுனால தானே நினைக்கிறோம். கம்ஃபர்டபுளாக இருக்காது, 3 பேர் வளர்ந்துட்டா வேற தலை இடிக்கும். ஆமாம், அதனால சரி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். அவங்கள காரில் கூட்டு போகலாம். இது ரொம்ப நாள் கனவு, காரில் போகணுன்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் வேற ஒரு கமிட்மெண்ட் வந்துடுச்சா, அதனால வந்து நாங்கள் மட்டும் சரி நிறுத்தக்கூடாதுன்றதுனால நாங்கள் மட்டும் பைக்கில் கிளம்பிட்டுருக்கோம். இவருக்கு வந்து ஆக்சுவலாக பைக்கில் போகணுன்றது ரொம்ப நாள் ஆசை. சரி வந்து ஒரு லாங் ட்ரிப் பைக்கில் போகலாமேட்டு தான் கிளம்பிட்டு இருக்கோம். கரெக்டாக 7:10 கிளம்பியிருக்கோம். இங்கேருந்து திருப்பதிக்கு வந்து 150 கிலோமீட்டர் காமிக்குது. போகும்போது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போவோம். என்ன என்ஜாய் பண்ணுவோம், பைக்கில் ஓட்டு போகிறதா என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டியதா. உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் தான், எனக்கு தான் ரொம்ப நேரம் உட்கார முடியாது, பேக் பெயின் வந்துடும். பார்க்கல, எல்லாம் பெரும்பாலும் தான் பார்த்துக்கணும். நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கிறது 2 days பிளான் பண்ணியிருக்கோம். நாளைக்கு பசங்களுக்குலாம் ஸ்கூல் லீவ் தான். சரி 2 days வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வந்துடுற மாதிரி. அங்கே போன பிறகு தான் தெரியும், டிக்கெட்லாம் இன்னும் நாங்கள் எதுவுமே புக் பண்ணல. இனிமேல் தான் வந்து அங்கே போய் தான் டிக்கெட்லாம் வாங்கணும். சீனிவாசா மாலில் போய் டிக்கெட் முன்னாடி புக் பண்ணோம். இந்த வாட்டி எப்படி கிடைக்குதுன்னு தெரியல. கிடைக்குமா, கூட்டம் இருக்குமா, ஒன்றுமே தெரியாது. நாங்கள் போகிறோம், பார்ப்போம். எல்லாம் ஆண்டவன் பார்த்துப்பார். அதாவது எந்த பிளானுமே இல்லை. லாஸ்ட் டைம் அப்படிதான் கிளம்பணும். கீழே டிக்கெட் வாங்கிட்டு மேலே போயிட்டு ரூம்லாம் புக் பண்ணிட்டு சூப்பராக ஒரு 2 days இருந்துட்டு வந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் போயிருக்கோம். டிக்கெட் பிளானிங்லாம் கிடையாது, அங்கே போன பிறகு தான் தெரியும். ஸோ நீங்கள் வந்து இப்போது பார்க்க போகிறது சென்னை டு திருப்பதி தரிசனம் வரைக்கும் பார்க்க போகிறீங்க. என்னென்னலாம் பண்ண போகிறோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வந்து இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இனிமேல் தான் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து எல்லாமே இனிமேல் தான் சாப்பிடணும். இவராது காலையிலே வந்து காஃபி குடிச்சாதான் கிளம்பிட்டு காஃபி குடிச்சிட்டாரு. ஆனால் நான் பாருங்க காஃபி கூட குடிக்கல இன்னும் காலையிலேருந்து. போகிற வழியில தான் எங்கேயாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு கிளம்பணும். திருப்பதிக்கு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கவலையே கிடையாது. அன்னதானம் செம்மையாக இருக்கும். அன்னதானம் அங்கே கூட தங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை நாள் நம்பி தைரியமா தங்கலாம். எத்தனை நாள் வேணாலும் தங்க முடியாது. அங்கே ஒரு நாள் தான் அவங்க ரூம் கொடுப்பாங்க, அலவுட் வந்தேன். ரூம் இல்லைன்னா என்ன, எல்லாம் ஃப்ரீ, எங்க வேணாலும் போய் தங்கிக்கலாம்ல. ஆனால் செம்ம பிளேஸ். எனக்கு வந்து திருப்பதி ரொம்ப பிடிச்ச பிளேஸ். என்ன ஒரே ஒரு இதுனா அங்கே சாமி பக்கத்துக்கு டிலே பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது மட்டும் தான் பிடிக்காது. பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பிளேஸ். எப்போ திருப்பதிக்கு போகலான்னாலும் நான் ஃபர்ஸ்ட் ஆளாக ரெடி ஆகிடுவேன். இப்போ டைம் வந்து 7:34 ஆகுது. பாடி தாண்டி வந்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக கொளத்தூர் கிட்டே இருக்கிறோம். வந்து என்ன இன்னைக்கு இவ்வளோ டிராஃபிக் காலையிலே. இது வந்து ரெடில்ஸ் ஆகு. இதான் ரெடில்ஸ் மார்க்கெட். காலையில எப்பா பயங்கர கூட்டமா இருக்கு. கூட்டமா இருக்கு போல இருக்கு. எவ்வளவு ஒண்ணு பாருங்க மீன். இது என்ன பிளேஸ்ன்னு எக்ஸாக்டா எனக்கு தெரியல.
ரெடில்ஸ் ஆந்திவே ரெடில்ஸ் தான், இன்னும் ரெடில்ஸ் கிட்ட ரீச் ஆகல. ஃபர்ஸ்ட் டோல். ஆனா நாங்க டோல் கட்ட மாட்டோம். பைக்ல வந்ததுனால இது வந்து ஒரு செலவு மிச்சம். கார்ல வந்திருந்தா டோல் எல்லாம் பே பண்ணிருக்கணும். ஆமா, இங்க எப்படியோ 90 ரூபாவோ 70 ரூபா வாங்குவாங்க நினைக்கிறேன். சனாக்கு ஞாபகம் ஃபுல்லா நம்ம மேலே தான் இருக்கும். ஆமா, அதுவும் நேற்று ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க, என்னண்ணே நீங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன்னு. நேற்று காலையில வரைக்கும் வரல நானு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அவன். அதனால கம்மன் இருந்துட்டேன் நாங்களும். நைட்டு திடீர்னு பார்த்தா நானும் வரேன், நீங்க இல்லாம 2 நாள் நான் எப்படி இருப்பேன் வந்து. அவங்க பாட்டிட்டு போய் 1 வாரம் கூப்பிட்டா கூட வர மாட்டாங்க. அம்மா நீங்க இல்லாம நான் எப்படிமா இருப்பேன் 2 நாளைக்கு அப்படின்றா. டைம் பாத்தீங்கன்னா இப்ப 7:55 தான் ஆகுது. ஆனா எனக்கு இப்பயே பஸ் எடுத்துச்சு சீக்கிரமா. எனக்கு தூக்கம் வராத இருந்தா சரி, ஏன்னா நைட்டு வந்து 4:15 மணி ஆச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ எல்லாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி வச்சுட்டு ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுட்டு படுத்து தூங்குறதுக்கே நைட்டு 1 o'clock ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் காலையில வந்து இல்லை இன்னும் ஏர்லியராக கிளம்பலான்னு பார்த்தோம். சரி நைட்டு தூங்கலையா, அவ்வளோ தூரம் நம்ம பைக்கில் தான் போகணும், உட்காந்துட்டு போக முடியாது அப்படின்றதுனால கொஞ்சம் டைம் எடுத்து கிளம்பலான்னுட்டார். இவ்வளோ தூங்கிட்டு இருந்த வரையும் நைட்டு எழுப்பி விட்டேன் நான். வேற என்னமா லெஃப்ட் எடுக்கணும். இங்க போட்டிருக்காங்களே போர்டு, என்ன போட்டிருக்காங்க பாருங்க, திருப்பதி பெரியபாளையம் லெஃப்ட் போட்டிருந்தது. அப்படியா? ஓகே, திருப்பதி பெரியபாளையம் லெஃப்ட் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெடில்ஸ் தாண்டி அந்த லெஃப்ட் பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட்ல வந்து வந்துட்டு இருக்கிறோம். அப்போ இங்க போட்டிருக்காங்க பாருங்க போர்டில் பெரியபாளையம்னு. பெரியபாளையம் கார்னோடை. சண்டேன்றதுனால பெரியபாளையம் கோயிலும் பயங்கர கூட்டமாக தான் இருக்கும்ல. இன்னைக்கு வந்து ஆடு கோழி வெட்டுறது அதெல்லாம் நடக்குங்க பெரியபாளையத்துல. நடந்தே போறாங்க நிறைய பேரு. அதான் தண்ணி இருக்கு. அதிசயமா தண்ணி பாக்குறோம் நாங்க. ஆமா, நம்ம எத்தனையோ முறை இந்த சைடு போயிருக்கோம், தண்ணி பார்த்ததே கிடையாது. தண்ணி இருக்கு இதுல. எங்களுக்கு இந்த ரோட்டுடைய ஜிஎஸ்டி ரோடு அது மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, அது மாதிரி வந்து எங்களுக்கு இந்த ரோடு பேர்லாம் எங்களுக்கு தெரியல என்ன. இந்த லெஃப்ட் தான் எடுக்கும். எனக்கு பசிக்குது. எந்த இடத்துல வந்து நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு வாங்கி தருவீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ரூட் இந்த ரோடு பேர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். மேப் போட்டுட்டோம். சொல்லுங்க. NH 716A. ஆமா, ஆக்சுவலா பெரியபாளையம் அந்த லெஃப்ட் ரெடில்ஸ் வந்து லெஃப்ட் கட் பண்ணி இருக்கோம் பிரிட்ஜுக்கு கீழே. லெஃப்ட் கட் பண்ணி நேரா போயிட்டு இருக்கோம். இப்ப இந்த ரூட் தான் ஷார்ட்டா காமிக்குது, ஒரே ஸ்ட்ரைட்டா போகுது. லாஸ்ட் டைம் வந்து நாங்க ஈவினிங் போல தான் கிளம்பினோம். பசங்க எல்லாம் ஸ்கூல்ல இருந்து வந்து ஃப்ரைடே ஈவினிங் தான் கிளம்பினோம். பசங்க அப்புறம் தூங்கிடுவாங்கன்னு பார்த்தா தூங்கவே இல்லை. அவங்களும் பேசிக்கிட்டே வந்தா சதாலா ஃபர்ஸ்ட் டைம் கார்ல வந்து மலை ஏறணும். எல்லாருக்கும் பயம் தான். ஆமா, என்ன தவிர எங்கடா அப்பா எப்படி ஓட்ட போறான்னு அவங்களுக்கு. அதுவும் நைட் டைம் வேற இல்ல. இதுக்கு மேல ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கும், பச்சை பசையில் தான் இருக்கும் ரூட்டே. அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா பயங்கரமா செம்மையா இருக்கும். இதெல்லாம் சிட்டி லைஃப்ல இருந்தாலும் இந்த மாதிரி வயல்வெளி பார்த்ததுவே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குல்ல. அப்படியே மைண்ட் பீஸ்ஃபுல்லா ஆயிடுது. பெரியபாளையம் வந்துட்டோம். ஆமா, பெரியபாளையம் ரீச் ஆயிட்டோம். செம கூட்டம் போல இருக்கு கோவில்ல. நான் பேசிட்டா வரேன். நான் ஆன் பண்ணிட்டேன். சரியான கூட்டமா இருக்கும் கோவிலு. போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கோவில். அங்க சாமி பாக்குறதுலாம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன்ல. இங்க செம்ம கூட்டம் இருக்கும், பயங்கரமா எக்கச்சக்கமா. அந்த பஸ் கேப்ல நிறைய இருக்கு. பம்பு செட்ல 2 சைடும் மாத்தி மாத்தி இல்ல. ஆடு அறுத்து இங்கே எடுத்து போயிடுவாங்க உங்களுக்கு. பம்பு செட்ல ஆடு அறுக்குறாங்க. ஊத்துறாங்கல்ல. வாவ்,
கொடுத்தவங்க. குலதெய்வம் அம்மன் நிறைய பேர் குலதெய்வமா இருக்காங்கல்ல, அதனால காவெல்லாம் கொடுத்தவங்க. நிறைய பேர் போறாங்க பாதையில. இவங்களுக்குள்ள எத்தனை நாள் ஆகும் தெரியல, நடைபயணம் போயிட்டு செய்யறதுக்கு. ஒரு நாள் ஆகுமா? ஒரு நாள் ஏறிடும் போயிடும். இங்க இருந்து கிட்டதான்ல கொஞ்சம். ஊரு ஃபுல்லாவே சாமி பாட்டு எல்லாம் பயங்கர செலிப்ரேட் பண்றாங்களே இவங்க. ஆமா, 3வது வாரம் கூட ஊத்துறாங்கல்ல. செம்ம ஹைப்பா இருக்கு திருவிழா கோலம். ஃபுல்லா 2 சைடு தோரணம் எல்லாம் கட்டி லைட் செட்டிங்ஸ் செம்மையா இருக்கு. லைட்டிங் வந்து செம்மையா இருக்கு உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். ரெஸ்டாரண்ட் நேம் வந்து மாருதி ரெஸ்டாரண்ட். லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இதே ரெஸ்டாரண்ட் தான் வந்திருந்தோம். பட் டின்னருக்கு வந்திருந்தோம். ஃபுட் எல்லாம் இங்க ரொம்ப சூப்பரா இருக்கும். உள்ள நுழையும் போதே பாருங்களேன், அப்படியே ஏஸ்தட்டிக்கா இருக்கு. 2 சைடும் ஃபிளவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே கிரீனிஷா கார்டன் ஃபுல்லா டெவலப் பண்ணி செம்மையா இருக்கும் இங்க லொகேஷனே. இந்த ரெஸ்டாரண்ட்குள்ள பாத்தீங்கன்னா நர்சரியே வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கலர் கலரா ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ்லயும் இருக்கு போல இருக்கு. இதெல்லாம் என்ன பேருன்னு கூட எனக்கு சத்தியமா தெரியாது. ஏன்னா நாங்க பிளான்ஸ் எல்லாம் ரொம்ப வச்சிடல மேல வந்து. அதுவும் ஃப்ளவர் பிளான்ஸ் எல்லாம் எனக்கு அதை பத்தி தெரியாது. இதெல்லாம் சாமந்தி, அப்புறமா வந்து பன்னீர் ரோஸு அதெல்லாம் இருக்கு. ஒயிட் சாமந்தி, எல்லோ சாமந்தி, அதுக்கப்புறம் மிளகாவும் நிறைய வெரைட்டிஸ்ல வச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது, மிளகாலாம் வந்து. இங்க இருந்து நம்ம நேரா வீட்டுக்கு போற மாதிரினா ஏதாவது கொஞ்சம் வாங்கலாம். பட் நம்ம இங்க இருந்து கோயிலுக்கு போறதுனால எல்லாமே பார்த்ததோட சரி. இங்க வந்து நான் உள்ள நுழைஞ்சதுமே ஃபர்ஸ்ட் எனக்கு அட்ராக்ட் பண்ண பிளேஸ் இதுதான். நேரா இங்கதான் வந்த பைக் விட்டு இறங்குனதுமே இங்க வந்துதான் வீடியோவே எடுத்தேன். எனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தது இந்த பக்கத்துல. அந்த சைடு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ரோஸ் வெரைட்டிஸ் நிறைய வச்சிருக்காங்க வந்து. சரி, ஓகே. நம்ம இப்போ வந்த வேலையை பார்ப்போம். ஒருத்தர் முன்னாடியே போயிட்டாரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக. ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து திருப்பி ஒரு ரவுண்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ரீச் ஆயாச்சு அந்த ஹோட்டலுக்கு. செம்ம பசியில் இருக்கேன் எனக்கு வந்து. அவர் வந்து பூரி சொல்லியிருக்காரு, நான் வந்து மசால் தோசை சொல்லியிருக்கேன். வீடியோ பார்த்தாலும் தண்ணி டென்ஷன் ஆக போகிறோம் தோசையை பார்த்துட்டு. கண்டிப்பா டென்ஷன் ஆகிடும் தண்ணு. தண்ணு டென்ஷன் ஆகணும் இல்லையோ, செம்ம டென்ஷன் ஆகும். ரொம்ப ஆசையாக தான் இருந்தா. சரி, பைக்கில் கூட்டிட்டு வர முடியாதுன்றதால தான் கூட்டிட்டு வரல ஃப்ரெண்ட்ஸ். கார்ல வந்து கூட்டு வந்துருக்கலாம். சரி, பைக்ல வந்து லாங் ட்ரிப்புக்காக ஒன்றும் பண்ண முடியாது. ரிஸ்க் அந்த ஃப்ரெண்ட்ல வேற வச்சுக்கிட்டு ஓட்ட முடியாது. ஆமா, ஃபர்ஸ்ட் இருந்தா பரவாயில்ல. கொஞ்சம் ஹைட் வந்துட்டாங்களா. கைஸ், தோசை வந்துச்சு. மசால் தோசை. ஏதோ சட்னி கொடுத்துருவாங்க. இது என்னன்னு கேட்குறாங்க. கார சட்னி நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். தக்காளி தொக்கு செமையாக இருக்கும். தக்காளி தொக்கு மட்டும் ஃபஸ்ட்டு போடுவோம். கேரளாவில் மை ஃபேவரட் ஸ்பாட்.
சூப்பராக இருக்குது. தக்காளி தொக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டாக. எனக்கு இந்த தக்காளி தொக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் சட்னி செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஒயிட் சட்னிக்காக இன்னும் சாப்பிடலாம் போல இருக்குது. ஒயிட் சட்னி சூப்பராக இருக்குது, தக்காளி தொக்கு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சட்னி சமையலாம் செம்மையாக இருக்கிறதுனால காய்ஸ் பத்தல காய்ஸ். காலையில் ரொம்ப பசி, அதனால் இன்னும் ஒரு இட்லி ரேட் சொல்லியாச்சு. ரைஸ் 205 வந்திருக்கு பில்லு வந்து. சூப்பராக இருந்தது சாப்பிட்றது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு ப்ளே ஏரியாலாம் செட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது லொக்கேஷன். இங்கே வந்து சாப்பிட்றது மட்டும் இல்லாத கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் பல பிளேஸ் வந்து இங்கே நல்லா இருக்கு. வந்து என்ஜாய் பண்ணுவாங்களே, விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. இப்போ இங்கே ஜம்ப் பண்ணுறது பேர் என்னவோ சொல்லுவாங்களே, ட்ராம்போலின்லாம் கூட வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட் ரூமும் இருக்குது பேக்கில் வந்து, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி வாசலில் கூட வச்சுருந்தாங்க லாஸ்ட் டைம் வந்தப்போ. இப்போ இருக்க அந்த தெரியல, போய் பார்க்கலாம். இங்கே தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாத்தெல்லாம் வச்சுருந்தாங்க லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ. இப்போ அதுவும் இல்லை, எல்லாம் எடுத்துகிட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. இப்போ இங்கே வந்து வெறும் வயிற்றுல கான் கோழி மட்டும்தான் இருக்கு இங்கே. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சிலையை வச்சுருக்காங்க இந்த இடத்துல. இவ்வளோ நேரம் இங்கே நின்று வீடியோ எடுத்தா அதை பார்க்கவே இல்லை. வீடியோ எடுத்திருந்தாங்க, முக்கியமான சாமி ஆஞ்சநேயர் சாமியை காமிக்கல. சூப்பராக இருக்குது தேங்க்ஸ். செம்மையாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா சாய்பாபாவும் இருக்காரு. இங்கே வந்து நம்ம எல்லாரையும் பார்த்துட்டோம், முருகரை பார்த்துட்டோம், ஆஞ்சநேயரை பார்த்துட்டோம், சாய்பாபாவே பார்த்துட்டோம். லொக்கேஷன் வேற லெவலில் இருக்கு. இது வந்து ஸ்நாக்ஸு சாப்பிட்றது இவ்வளவு. இங்கே பார்த்தீங்கன்னா செடிங்களுக்கு தேவையான உரம், அப்புறம் அந்த செடிங்க வைக்கிற அந்த பாட்டு, அதுக்கப்புறமா வந்து கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அதுக்கப்புறம் பிளான்டிங் தேவையான எல்லா திங்ஸும் வச்சுருக்காங்க. இங்கே வந்து இங்கே அழகழகாக செராமிக் பாட்டெலாம் வச்சுருக்காங்க. பட் நம்ம வந்து இப்போதைக்கு திருப்பதிக்கு போகிறதுனால இது எதுவுமே வந்து வாங்க முடியாது. கிச்சன் யூட்டென்சில்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க இங்கே. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், செம்ம திருப்தியாக சாப்பிட்டோம். இந்த லொக்கேஷனை பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பிளேஸ் வந்து. நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுங்க, வேற லெவல். அதே மாதிரி ஃபுட்டும் வந்து சூப்பராகவும் இருந்தது, அஃபோர்டபுளாகவும் இருந்தது, ரேட்டும் கம்மியாக தான் இருந்தது. பிளேஸ் லொக்கேஷன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்து அப்படியே என்ஜாய் பண்ணலாமான்ற மாதிரி இருக்குது. பட் டைம் ஆகுதுன்றதால நாங்கள் இதோட கிளம்புறோம். நெக்ஸ்ட் வந்து நேரம் நம்ம திருப்பதிக்கு தான் போக போகிறோம். நடுவில் ஒரே ஒரு பிரேக் மட்டும் எடுக்க போகிறோம். காஃபி இங்கே குடிக்கல, சரி டைம் ஆகுதுன்றதால நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம், ஏன்னா வயிறு ஃபுல்லாக இருக்கா, கொஞ்சம் தூரமாக போயிட்டு ஒரு இடத்துல பிரேக் எடுக்கணும். எப்படி இருந்தாலும் லாங்காக திருப்பதி வரைக்கும் போக முடியாதுல்ல, அதனால் நடுவில் ஒரு பிரேக் எடுக்கிற இடத்துல வந்து காஃபி குடிச்சிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, இதோட நம்ம வந்து காஃபி பிரேக்கில் தான் மீட் பண்ண போகிறோம். பாய் பாய். வாவ், என்ன ஒரு அழகான லொகேஷன் இது. கண்ணு கேட்ட தூரம் இருக்கு, பச்சை பசேல்னு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் அடுத்து காஃபி பிரேக்ல பார்க்கலான்னு பார்த்தாக்கா பார்க்குற இடம்லாம் செம்மையா இருக்கா, அதனால இங்கேயே கேமரா ஆன் பண்ணி திருப்பி வீடியோ கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓ, இது நாகலாபுரம் போறதா? அப்படி போனா ஷார்ட் கலர் இருக்குல்ல, நடந்து போறவங்களுக்கு இப்படியும் போறாங்க, அந்த சைடு போறாங்க. கொஞ்ச தூரமாவது அங்க ஃபால்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பார்க்கணும் ஒரு டைம் மட்டுங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, லொகேஷன் செம்மையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. ஆக்சுவலா இதை தாண்டி போயிட்டோம், சரி எடுக்கணும்னே திருப்பி யூட்டர்ன் போட்டு வந்து எடுத்துட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க இதுதான் ஆக்சுவலா நாகலாபுரம் மலை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சூப்பரா தெரியுது பாருங்க, இங்க இருந்து வியூ செம்மையா, அதுவும் கிரீனிஷா இருக்கு பார்க்கவே ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, மலை தொடர்ச்சியா செம்மையா இருக்கு. அதுக்கு நடுவுல வந்து தண்ணி அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஏரி மாதிரி இருக்குது, அதுக்கு பின்னாடி மலை இருக்கு, செம்மையா இருக்கு லொகேஷனே வந்து இந்த இடத்துல. நாங்க இப்ப பாத்தீங்கன்னா காஃபி குடிக்கிறதுக்காக காஃபி ஷாப் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கிற வெயில் நம்ம காஃபி குடிக்கிறோம். ஆமாம், தலை வலிக்கிற மாதிரி இருந்தது. ட்ராவலுக்கு காஃபி தான். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து இந்த ரூட்டு, திருப்பதிக்கு போகிற ரூட் NH716A என்ற ரூட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுனால ரோட் ட்ரிப்பே உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்துச்சு. ஸோ பார்ட் 2 பார்த்தீங்கன்னா கண்டினியூஷன் வரும் உங்களுக்கு. நாங்கள் திருப்பதிக்கு கீழே ரீச் ஆகிட்டு அங்கே டோக்கன் எப்படி வாங்கினோம், அப்புறம் மேல் திருப்பதியில் போயிட்டு ரூம் எடுத்தோமா, அங்கே ஸ்டே பண்ணுறதுக்குலாம் என்ன பண்ணினோம், நெக்ஸ்ட் அங்கே வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் எல்லாமும் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். அது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்ட் 2ஓட கண்டினியூஷனில் வரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.